உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த 8வது மாதம் முதல் நாள் காலை வேளையிலே அவரை துதிக்கவும் அவரை தொழுது கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆதரித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார். அவர் கிருபைக்காக இரக்கத்திற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றிக் கொண்டு இருக்கின்றார். இந்த புதிய நாளை காண செய்த தேவன் நன்றி செலுத்தும்படியாக நாம் அவருடைய ஆலயத்திற்குள்ளே ஒன்று கூடியிருக்கின்றோம். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து நடத்தும்படியாக இந்த புதிய மாதத்திலே புதிய புதிய ஆசீர்வாதங்களோடு நாம் நாட்களை கடந்து வர கர்த்தர் கிருபை தரும்படியாக நாம் ஜெயிக்க போகின்றோம். இந்த முதல் நாளிலே அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதமான இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்லும் போது அவருடைய வார்த்தையானது நம்ம வாழ்க்கையிலே நடத்துகிறதாகவும் நிறைவேறுவதாகவும் இருக்க போகிறது. நாம் அவருக்கு நாம் நன்றி செலுத்தும். நம் யாவரும் முழங்கால் பண்ணிட்டு இந்த காலை வேளையிலே அவர் நன்றி செலுத்தி நாம் ஆராதனையை துவங்குவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, எங்கள் ஜீவனுள்ள தேவனே, நாம் நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஐயா, கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நான் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, இதோ இந்த ஆண்டில கூட 7 மாதங்களில் முழுவதுமாக கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கின்றேன். இந்த 8வது மாதம் முதல் நாள் காலை வேளையிலே உங்களுடைய ஆலயத்திலே ஆண்டவரை நான் ஒன்று கூடி உங்களை துதிக்கவும் உங்களை சோதரிக்கவும் உங்களை பணிந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நான் உண்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல காத்து வந்தீரே, உங்களுக்கு நன்றி. இந்த மாதத்தில் கூட அப்படியாக நடக்க போகிற நன்றி செலுத்துகிறோம். அதனால் முதல் நாள் காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் பாதத்தில் வந்து அமர்ந்து உங்களை ஜெபித்து உங்களை துதித்து சோதரித்து உயர்த்தி நாங்கள் மகிழப் போகிறோமே, அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும், உங்களுடைய வழிநடத்துதல் எங்களுக்கு இருக்கட்டும், உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் சொந்த பேச்சு பேசி சொந்தமாக அவர்கள் நடக்காதபடிக்கு நீர் கொடுக்கின்ற ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நாமத்தின் நிமித்தமாக மகிழ்வோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து வர கர்த்தர் உதவி குறிப்பிட செய்கின்றோம் ஆண்டவரே. இதே ஆராதனை துவக்க முதல் முடிவு பரியந்தம் பிரசன்னராயிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்த வண்ணமாகவே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆதி உண்மையுடனே என்ற பாடலை பாடி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, வெண்மையும் சிவபோவானவர் உண்மையே உருவாய் கொண்டவர், வெண்மையும் சிவபோவானவர்
பதினாயிரம் பேர் திறந்தவன் 10,000 தரணம் தரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உம்மையுடனே கண்கள் பூரா கண்கள் போல கண்ணங்கள் பாதிகள் போல கண்கள் பூரா கண்கள் போல கண்ணங்கள் பாதிகள் போல ஜென்னங்கள் தேரந்தனானே எண்ணில்லாத தரணம் தரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உம்மையுடனே கரங்கள் கொண்டு வலயங்கள் போல நிறங்களும் தந்தத்தை போல கரங்கள் கொண்டு வலயங்கள் போல நிறங்களும் தந்தத்தை போல கால்களும் கல்கூன்கள் போல காண்பதாலே தரணம் தரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உம்மையுடனே அடியார்களே நாஸ்திவாரம் அறிவு கேட்டாத வித்தாரம் அடியார்களே நாஸ்திவாரம் அறிவு கேட்டாத வித்தாரம் கூடி வந்த மலங்காரம் கோட கோடியாய் தரணம் தரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உம்மையுடனே பார்த்திபர்கள் பாவநாசன் பரமபாதன் பரமேவாசன் பாவியேசன் பாவநாசன் பரமபாதன் பரமேவாசன் துங்ககெங்கன் மத்ரதங்கன் துரியங்கை தரணம் தரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உம்மையுடனே பார்த்திபனே கணதோத்திரம் கீர்த்தன மண்டலதோத்திரம் பார்த்திபனே கணதோத்திரம் கீர்த்தன மண்டலமித்திரம் வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உம்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உம்மையுடனே பரிசுத்த பரிதான் தரணம் தரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உம்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உம்மையுடனே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அடுத்த பாடத்தை பாடலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன் என்ற பாடலை பாடி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். என்றால் நாம் அவரை நம்பித்தான் இருக்கின்றோம். அவர்தான் நமக்கு கண்மலையாக கோட்டையாக நங்கூரமாக இருந்து நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். எப்படி படகை நங்கூரம் காக்கிறதோ அது போல நம்முடைய வாழ்க்கையின் படகை கர்த்தர் நங்கூரமாக இருந்து
நம்மை நடத்தி கொண்டு வருகின்றார். இந்த ஆண்டில் கூட நாம் 7 மாதங்களை கடந்து வர கர்த்தர் உதவி புரிந்திருக்கின்றார். 8வது மாதம் முதல் நாள் காலை வேளையிலே நம்ம ஒரு துதிக்கும்படியாக நம்மை ஒன்று கூட செய்திருக்கின்றார். இந்த 7 மாதங்களிலே நாம் பலவிதமான சோதனைகளை தாண்டி தகர்த்தெறிந்து நாம் வந்திருக்கின்றோம். பாடுகள் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்திருக்கின்றார். அதனாலே நாம் அவனையே நம்பியிருப்பதினாலே நாம் பாடலை பாடி நாம் இதை மகிமைப்படுத்தலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே
உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் முதல் நாள் காலை வேளையிலே நாம் அவருடைய பாதவழியை தேடி ஓடி வந்திருக்கின்றோம். பலவீனத்தின் மத்தியிலும் சுகவீனத்தின் மத்தியிலும் கர்த்தர் செய்த நன்மைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்திலே அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நாம் பாதத்தை நோக்கி ஓடி வந்திருக்கின்றோம். நாம் வந்த நோக்கம் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக, நம்பிக்கை வீட்போகாதபடிக்கு அவருடைய கிருபை, அவருடைய ஆளுகை நம்மோடு இருக்கும்படியாக நாம் அவர் வார்த்தையை கேட்டு நாம் கடந்து செல்லும் போது அவர் சொல்கின்ற அத்தனை வாக்குகளையும் வாக்குறுதிகளையும் வாக்குத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார். 7 மாதமாக அவருடைய வாக்குத்தத்தை பெற்று நாம் சுகபேலத்தோடு கடந்து வரும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த 8வது மாதத்தில் கூட அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படியாக, அதற்காக அவர் வார்த்தை நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் ஆவலாக ஓடோடி வந்திருக்கின்றோம். அவர் வார்த்தை நம்மோடு கூட பேசட்டும், அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். அவர் கொடுத்த வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார். அதனாலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு கடந்து செல்வோம். இந்த மாதத்தில் அவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தமானது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வார்த்தையிலே நமக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த மாதத்திலே அவர் நமக்கு கொடுக்கின்றார், நீ இனி அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், நீ இனி அலைந்து திரிவதில்லை. எதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான அலைச்சல்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையே போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக நாம் பார்க்கின்றோம், நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதனாலே கர்த்தர் இந்த மாதத்திலே நம்முடைய அலைச்சல்களை பார்த்து, நம்முடைய எண்ணங்களை பார்த்து, நம்முடைய சிந்தனைகளை பார்த்து, நம்முடைய செயல்களை பார்த்து, நம்முடைய மனதில் இருக்கின்ற பாரத்தை பார்த்து அவர் நமக்கு சொல்லுகின்றார், நீ இனி அலைந்து திரிவதில்லை. நாம் அந்த வசனத்தை முழுவதுமாக வாசிக்கும் போது, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் உன்னதமான தேவன். அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீ இனி அலைந்து திரிவதில்லை. நாம் நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நாம் அலைந்து திரியாதபடிக்கு சரியானதை தெரிந்து கொண்டு நடக்க வேண்டுமானால் நமக்கு அவருடைய ஆலோசனை கிடைக்க வேண்டும். அவருடைய ஆலோசனை நமக்கு இருக்க வேண்டும். அவர் நம்மை நடத்த வேண்டும்.
அப்பொழுது நாம் அலைந்து திரியாதபடிக்கு கர்த்தர் நமக்கு நேர்த்தியான ஆலோசனையை கொடுத்து நம்மை நடத்துவார். அப்படி நாம் வாழ வேண்டுமானால் அவர் சொல்லுகின்றார், இஸ்ரவேலே, நம்ம எல்லாரும் இஸ்ரவேலோட வாழ்ந்து கொள்ளும்படினாலே நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகின்றார், இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. நாம் நம்முடைய தேவைகளுக்காக, அது எதுவாக இருந்தாலும், நாம் நம்முடைய அவசரத்தின் நிமித்தமாக, நம்முடைய பாடுகளின் நிமித்தமாக நாம் இதை தவற விட்டுவிட்டு நாம் மனிதர்கள் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். கஷ்டப்படும் போது நாம் யாரிடத்துல போவோம், நாம் யாரிடத்தில் சென்று உதவிகளை கேட்போம் என்று நம்முடைய மனம் நமக்கு பலவிதமான வழிகளை நடத்தி கொண்டு போகிறது. ஒரு வியாதி வரும் பொழுது நாம் எந்த மருத்துவத்தில் செல்லலாம், எந்த மருத்துவத்தில் சென்றால் நமக்கு சீக்கிரமாக விடுதலை கிடைக்கும், நம்முடைய வியாதி குணமாகும் என்று நாம் மருத்துவருடைய ஆலோசனைக்காக நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். அப்படியாதபடிக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ அலைந்து திரியாமல் இருக்க வேண்டும், நேர்த்தியாக நீ வாழ்க்கையில பயணம் செய்ய வேண்டும் என்றால் நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதரிய சகோதரியே, நாம் யாரை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம், நாம் யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம், நாம் யாரை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை கர்த்தர் நம்மோடு இராதிருந்தால், கர்த்தர் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை நமக்கு சொல்லாமல் இருந்திருந்தால் நாம் இன்னும் அங்கலாய்த்து கலைத்து போவோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளை, சத்தியமுள்ள வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த வார்த்தைகளானது நம்மை ஆற்றுகிறதாகவும், நம்மை தேற்றுகிறதாகவும், நம்மை நடத்துகிறதாகவும் இருக்கிறது. நம்ம நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் குரலை கேட்டு ஓடோடி வந்து நமக்கு பதில் கொடுக்கிறவராக அவர் இருக்கின்றார். அதனாலே நீ சொல்லுகிறார், நீ திரும்புகிறதுக்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு சொல்றாரு. அடுத்தபடி சொல்றாரு, நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால். நாம் அவர் பக்கத்தில் திரும்பினால் மட்டும் போதாது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அவருக்கு எதிர்மறையான இந்த அருவருப்புகளை, இந்த அருவருப்பான காரியங்களை நாம் நம்மை விட்டு அகற்றிவிட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால். நாம் பலவிதமான காரியங்களை நாம் செய்யும் போது, நாம் அதில் செயல்படும் போது, அதிலே சில காரியங்கள் அருவருப்பானவைகளாக ஆண்டவருக்கு ஏற்றதா இராதபடிக்கு நம்ம வாழ்க்கையில இருக்குமானால் கர்த்தர் சொல்றாரு, அது எனக்கெல்லாம் அருவருப்பான காரியங்கள், அது பிரயோஜனமற்ற காரியங்கள் ஆகினாலே அதையெல்லாம் நீ என் பார்வை நின்று அகற்றி விட்டுட்டு என் பக்கமாய் நீ மனம் திரும்பினால், என்னை நோக்கி பார்த்தால், அப்பொழுது நீ எதற்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்தாயோ, நீ எதற்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாயோ, இனி நீ அலைந்து திரிவதில்லை என்று கர்த்தர் சொல்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குறுதிகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார். நம் அழைத்த தேவன் அவர். நம்ம எதற்காக அழைத்தாரோ, நம்மள ஒன்றுமே இல்லை, நாம் ஒன்றுக்கு உதவாதவர்கள்,
ஆனாலும் ஏனோ அவர் நம்மை தேடி வந்தார், தேடி ஓடி வந்தார், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். எதற்காக அப்படியாக தேடி ஓடி வந்து நம்மை அழைத்து நம்முடைய பாவங்களை போக்கி நம்மை பரிசுத்தராக மாற்றி நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நாம் சில நேரங்களிலே அதை உணராமல் தன்னுடைய சுயத்திற்காக நாம் வழி தவறி போகிறவர்களாக காணப்படுகிறோம். அதனால்தான் சொல்றார், இஸ்ரவேலே, நீ மனத்தில் மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அடுத்தபடியாக சொல்லுகின்றார், நீ உண்மையோடும் நீதியோடும் நியாயத்தோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். நம்ம உலகத்திலே ஒரு விசுவாசம் பெருகும். நம்ம இப்படி இருக்கும்போது வாழ்க்கையில விசுவாசம் பெருகும். அப்படி பெருகும் போது நாம் சாட்சியாக வாழ முடியும். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா போதும், எனக்கு ஒரு வியாதின்னு வந்தா போதும், நான் ஆட நோக்கி பார்ப்பேன், என் ஆடத்துல முறையிடுவேன், நான் கர்த்தருக்கு நான் ஜெபிப்பேன். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார். நான் விடுதலையோடு கூட சந்தோஷத்தோடு கூட என்னால் வாழ முடியும். ஏனென்றால் நான் நம்புகிற தேவன் உண்மை உள்ளவர், எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணுவோமா, ஆணையிடுவோம். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தாழ்விலிருந்து மேல் நோக்கி உயர்ந்து கொண்டு போகும் பொழுது அதை பார்க்கின்ற மற்றவர்கள், நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து, நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அவர்களும் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசிக்கும் போது அவர்களும் நாம் பெற்ற சந்தோஷத்தை, நாம் பெற்ற சமாதானத்தை, நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக் கொள்வார்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். அப்போ இந்த உலகத்திலே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய தேவனை தவிர வேற ஒருவரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை என்ன பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த என் தேவன் நம்முடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும், நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் நல்லவராக, அவர் வல்லவராக இருக்கின்றார். இந்த இரண்டாம் வசனத்திலே நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது என் உள்ளத்திலே ஒரு கருத்து தோன்றினது. இப்பொழுது இங்கே 3 காரியங்கள் சொல்லுகிறது: உண்மை, நியாயம், நீதி. அப்படி பார்க்கும் பொழுது குற்றவாளி, அட்வொகேட், வக்கீல், நீதியரசர், நீதிபதி, இந்த 3 பேருக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உண்மையோடும் அப்படின்னு சொல்லும் போது குற்றவாளியை குறிக்கிறது. அந்த குற்றவாளி அந்த நீதிமன்றத்தில் போய் நிற்கும் பொழுது அவன் குற்றவாளி, குற்றம் செய்யாதவனாகவும் இருக்கலாம், குற்றம் செய்தவனாகவும் இருக்கலாம். குற்றம் செய்யாதவனுக்கும் ஒரு வக்கீல் உண்டு, குற்றம் செய்யாதவனுக்கும் ஒரு வக்கீல் உண்டு. அங்கே அவர்களுக்காக அவர்கள் வாதாடுவார்கள். அவர்கள் வாய் திறமை நிமித்தமாக வாதாடி குற்றவாளியை நிரபராதி என்றும் நிரபராதியை குற்றவாளி என்றும் நியாயம் தீர்ப்பதற்கு அங்கே எதுவான காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனாலும் இங்கே வேதம் சொல்கிறது உண்மையோடும் நியாயத்தோடும். அப்போ இங்க பார்க்கும்போது அந்த உண்மையோடும் என்பது அந்த குற்றவாளி, குற்றப்படுத்தப்பட்டவர்களை குறிக்கிறது. அவர் அங்கே உண்மையை பேச வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும். அந்த வக்கீலானவர் என்ன பண்ண வேண்டும்?
அங்கே நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். விசாரிக்கும் பொழுது உண்மை எதுவோ அதை நியாயமாக விசாரித்து நியாயமான பேச்சுகளை அந்த நீதி அரசரிடம் அவர் கூற வேண்டும், சொல்ல வேண்டும், அங்கே நிரூபிக்க வேண்டும். அப்படி அந்த குற்றவாளி உண்மையை ஒப்புக்கொண்டு சரியான முறையிலே அவர் வழிநடத்தி அந்த அட்வொகேட் நீதியரசு முன்பதாக செயல்படுவாரானால் அந்த நீதிபதி நியாய தீர்ப்பு எழுதும் பொழுது உண்மையானதை சரியானதை அங்கே நியாயத்தை அவரால் எழுத முடியும். அல்லேலூயா. அங்கே அந்த உண்மையில்லாத நிலைமை காணப்பட்டால், அங்கே நியாயம் இல்லாதபடி காணப்பட்டால் தீர்ப்பும் நீதியாக இருக்க முடியாது. அதனாலே அந்த 3 பேரும் ஆண்டவருக்கு பயந்து, தன்னுடைய செயல்பாட்டிற்கு பயந்து சரியான முறையில் கொண்டு போகலானால் அங்கே நீதி நிலைநாட்டப்படும். மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக ஆறுதலாக காணப்படும். இதே போன்று இங்கே நமக்கு இருக்கும் இந்த வார்த்தையானது ஒப்பிடும் போது நாம் எல்லாம் குற்றவாளிகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அட்வொகேட்டாக வக்கீலாகவும் அந்த நீதியோடும் என்ற இடத்திலே பிதாவானவரை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கை உகந்ததாக இருக்குமானால் இயேசுவானவர் நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருப்பார். அவ ஏன் மகன், அவ ஒரு குற்றமும் செய்யல, அவர் குற்றம் செய்த ஒப்புக்கொண்டா, அவ மன்னிப்பு கேட்டாங்க, நான் செய்த தவறு என்று தவறை உணர்ந்து கொண்டார்கள். அப்படி என்று நாம் நம்முடைய தவறுக்காக மனம் வருந்துவோமானால், அந்த தவறை விட்டு உண்மையாக நாம் நடப்போமானால், நம்முடைய இயேசுவானவர் பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நிச்சயம். அப்பொழுது சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். அங்க என்ன சொல்லுவாங்க? சத்திய பிரமாணம், சத்தியம் வாங்குவாங்க. நாம் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு இல்லை. அப்படியாக நாம் நம்முடைய கையிலே வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சத்திய வேதத்தை நம் கையில வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சத்திய வார்த்தைகளை நாம் படிக்கிறோம், தியானிக்கின்றோம். அப்படி நடக்கும் பொழுது கர்த்தருக்கு இயேசுவானவருக்கு நாம் உண்மையாக இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்த பாதைகள் கடினமானதாக, சிலது ஆண்டு உகந்த காரியமாயிராத இருக்குமானால், நாம் இப்பொழுது மனம் திரும்பி, நாம் இப்பொழுது மனமாற்றம் அடைந்து கர்த்தரிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு நாம் உண்மையாக ஜீவிப்போமானால், கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையை, அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். நீ இனி அலைந்து திரிவதில்லை. நாம் எதற்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோமோ, வாழ்க்கையிலே கஷ்டம் இருக்கலாம், வாழ்க்கையிலே பல பாடுகள் வரலாம், பல வியாதிகள் வரலாம், பல பலவீனங்கள் வரலாம். வியாதி இருக்கும், வியாதி கடந்து போயிருக்கும், ஆனாலும் நம்முடைய சரீரம் பலவீனமாக இருக்கும். அது நிமித்தமாக நம் மனது சோர்வு காணப்படும், சோர்ந்து போயிருப்போம். இதெல்லாம் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை தேடும் பொழுது, உண்மையாய் நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்மை விடுதலையாக்க அவர் நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்கின்றார். அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவதாக இருக்கின்றார். அது பாருங்க, நாம் அந்த நியாயஸ்தானத்திலே நாம் நீதியை நியாயத்தை நடத்தும் பொழுது அவர் சொல்றாரு, புற ஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு. அப்பொழுது நாம் அங்கே நம்முடைய
வாழ்க்கையில இருக்கின்ற தவறை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, நான் செய்தது தவறு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் புறமாசம் மத்தியிலே, புறஜாதி மத்தியிலே, நம்மோடு கூட சரியான நம்மளோட உறவு வைத்திருக்கிற மத்தியிலே நாம் அப்படியாக நடந்து கொள்ளும் பொழுது, அப்போ அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களாம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் செய்த தவறுக்காக, சகோதரனே நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னித்து அவருக்கு நாம் அன்பு செலுத்தும் போது அவர் மன்னிக்கிற, சகோதரியே நான் தெரியாம பண்ணிட்டேன், ஏதோ ஒரு காரணத்தை நான் பண்ணிட்டேன், நீ அப்படி செய்ய மாட்டேன் நம்ம இடத்துல மன வருத்தத்தை தெரிவிக்கும் பொழுது கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றாக காணப்படுகின்றோம். அப்பொழுது நம்முடைய வழிநடத்த நிமித்தமாக, நம்முடைய நடக்கை நிமித்தமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு, யார் ஆசீர்வதிக்கிறது? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பார்த்து, நம்முடைய உண்மையை பார்த்து, நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களும் ஆண்டவரை மேன்மைப்படுத்துவார்கள். இப்ப நாம் எப்போ உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமோ, நாம் இப்படி நடக்கும் பொழுது நம்மை பார்த்து அவர்களும் வந்து இங்கே அமர்வதற்கு அது ஏதுவாக இருக்கும், அது நன்மையாக முடியும். இன்னும் எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் புரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதை உணர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை நோக்கி பார்க்க வேண்டுமோ, எங்கு செல்ல வேண்டுமோ அப்படி செல்லாதபடிக்கு அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய சொந்த முயற்சினாலும் சொந்த புத்தியினாலும் அப்படி நடந்து கர்த்தர் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாத வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சகோதரிய சகோதரியே, நீங்கள் இந்த வார்த்தையில கேட்கும் பொழுது உடைய வாழ்க்கையிலே மாற்றம் காணப்பட வேண்டும். நேரில் கேட்டிருக்கின்ற நாமும் சரி, அல்லது இந்த பேஸ்புக் மூலமாக, முகநூல் மூலமாக பார்க்கின்றவர்களும் சரி, கேட்கிறவர்களும் சரி, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் காணப்படும். கர்த்தர் வாக்குறுதிக்கிறார், வாக்கு மாறாதவர். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வானம் ஒழிந்து போம், பூமியோ ஒழிந்து போம், ஆனாலும் என்னுடைய வார்த்தையோ ஒரு காலம் ஒழிந்து போகாது என்று ஆண்டவர் நிச்சயமான வார்த்தைகளை, வாக்குறுதிகளை நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கின்றார். ஆகினாலே அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார். நாம் இப்படியாக அந்த வார்த்தையை கேட்கின்ற நாம் மனமாற்றம் அடைந்து அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நடக்கும்போது ஏன் நமக்கு வந்துட்டு அலைச்சல், ஏன் நமக்கு வந்து பல பாடுகள் பார்க்கும் பொழுது, இதே எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தை நாம் பார்க்கும்போது, எரேமியா 29 நாம் 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியால், அல்லேலூயா, நாம் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வார்த்தை கேட்க வேண்டும் என்று, ஆனாலும் நம்முடைய சிந்தைகளை ஒருநிலைப்படுத்தாதபடி, இந்த வசனத்தை கேட்பதற்கு நம் இதயத்தை தெரிந்து கொடுக்காதபடி நம்ம ஏதோ ஒரு யோசனைகளை அமர்ந்திருப்போமானால் அந்த வார்த்தையானது நம்ம வாழ்க்கையிலே வரக்கூடாது. அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியால் நமக்கு என்ன நடக்குது? அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அதை கேட்டோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கின்றார். அந்த வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறார்கள், ஏன் இதை சொல்லுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரிய சகோதரியே, இந்த வார்த்தைகள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் நம்மை நடத்துகிறாரா? நாம் அதற்கு பாத்திரவான்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி என்று நாம் நிதானித்து பார்க்கும் பொழுது நாம் அதிலிருந்து
விலகும் பொழுது, ஆண்டுக்கு விரோதமான காரியங்கள் இருந்து வழிவிட்டு விலகும் பொழுது கர்த்தர் நம்மை அந்த வார்த்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கின்றார். மீண்டும் கூட ஒரு வசனம் சொல்கிறது பாருங்க. ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஓசியா 9:17 சொல்லுகிறது, அவர்கள் அவருக்கு செவி கொடாமற் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார், அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் அவருக்கு செவி கொடாமற் போனபடியால். நாம் 1ஆம் தேதியான காலையில 6 மணிக்கு ஆராதனை என்று நாம் ஓடோடி வருகிறோம். எத்தனை பேருக்கு இந்த கீழ்ப்பிடித்தல் இருக்கிறது? எத்தனை பேருக்கு இது செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது? அந்த 1ஆம் தேதியான என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சி இருக்கு என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அவர்கள் அவர்களுக்கு செவி கொடாமல் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். அந்த வார்த்தை நாம் கேட்காம போனோம்னா, அந்த வார்த்தைகள் நாம் செவி கொடாமல் போனோமானால் ஆண்டவர் நம்மை வெறுத்து விடுவாராம். நாம் அப்போது என்ன பண்றோம்? அவர் வெறுப்புக்கு நாம் ஆளாகிறோம். அப்படி வெறுப்புக்கு நாம் ஆளாகாதபடிக்கு அவர் சொன்ன வார்த்தையை நாம் கேட்டு செவி கொடுத்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இனி நீ அலைந்து திரிவதில்லை என்று சொல்றாரு. அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள். உலக காரியங்களுக்காக நாம் பாடுபடும் பொழுது, நாம் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கும் போது, ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த ஆசீர்வாத வார்த்தையை நாம் இழந்து போகும் பொழுது, அதை கேட்காமல் போகும் பொழுது வாழ்க்கை அலட்சியப்பட்ட வாழ்க்கையாக நமக்கு இருக்கிறது. என் அருமையான சகோதரி சகோதரியே, நான் 1ஆம் தேதியான இன்னைக்கு காலையில ஆராதனை, காலையில் ஆண்டு வாக்கு கொடுக்கிறான் நமக்கு. அந்த வார்த்தை நம்ம பிரயோஜனமா இருக்கிறது. நான் ஓடோடி வந்து அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளிலே நாம் எத்தனை விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும். அப்போ நாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையான வரும், மற்ற நாட்டிலே விசேஷ ஜபக்கூடங்கள் நாம் வருகிறோம். வரும்பொழுதெல்லாம் அவர் வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. அப்பொழுது அந்த வார்த்தைகளை நமக்கு எப்படி பயன் கொடுக்கிறது, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் கொடுக்கின்ற வார்த்தைகளானது இனி நீ அலைந்து திரிவதில்லை அப்படி சொல்லியிருக்கிறாரு. வாழ்க்கை நீ அலைந்து திரியாதபடிக்கு நான் எதற்காக நாம் பிரயாசப்படுகிறோமோ, என்ன வாங்கிக்கிறோமோ, எதற்காக காத்திருக்கிறோமோ, அதனாலே நாம் கர்த்தரிடத்திலே நாம் மனம் திரும்பி அவருக்கு எதிர்மறையான காரியங்களை விட்டு விட்டு அவர் நேராக நாம் நடந்து போகும் பொழுது, அவருடைய விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் வாக்குறுதிகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் நல்லவராக இருக்கின்றார். அதனாலே நாம் கேட்ட இந்த வார்த்தையை நமக்கு உறுதியாக்கிக் கொள்வோம். நாம் அதை கடைபிடிப்போம். அதை கடைபிடித்து அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாத வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு தகுதியாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மீண்டுமாக கூறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தர் நம்மை 7 மாத காலமாக நடத்தி வந்திருக்கின்றார். ஒவ்வொரு மாதத்திலும் முதல் நாள் காலை வேளையில நம்ம பார்த்து ஓடி வரோம், தேடி வரோம், அவர் வார்த்தை கேட்டு கடந்து போகிறோம். நான் வீட்டில் போய் அப்படியே நடந்து கொள்ளும் பொழுது நம்ம வருகின்ற இன்னல்களிலே இக்கட்டுகளிலே அவர் நம்ம விடுதலையாக்கி நம்ம ஆசீர்வாதத்தை நடத்தி வந்திருக்கின்றார். இந்த மாதத்தில் கூட அப்படியாக நம் ஆண்டவரிடத்திலே கேட்டு, ஆண்டவரே இந்த மாதத்தில் காலை வேளையிலே இவருடைய வார்த்தை கேட்க நீ உதவி புரிஞ்சுங்கப்பா, உங்களுக்கு நன்றி. நாங்கள் இனி அலைந்து தெரியாதபடிக்கு நாங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடந்து நீ சொன்ன வார்த்தை வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி புரியும் சொல்லி ஆலோசனை நாம் ஜெயிக்க போகின்றோம். விசேஷமாக இந்த மாதத்திலே பிறந்த நாள் திருமண நாளை காண்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம்.
வியாதினால் பிடிக்கப்பட்டிருக்கிற கர்த்தர் விடுதலை பண்ணும்படியாக நாம் ஜெபிக்க போகின்றோம். கேட்ட வார்த்தைகளை வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் ஏற்றதாக இருக்க அவர்களும் இங்கே வரலாறும் இந்த முகநூல் மூலமாக அவர்களது வார்த்தையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ள கர்த்தர் ஆலோசனை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகின்றோம். இந்த கடைசி ஜெபத்தை மத்தியில் இருக்கின்ற சகோதரர் உதவியுடைய பிட்ரன் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிக்கும்படியாக அன்பர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நாம் யாவரும் அவர் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த மாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நாட்கள் தெய்வமே, இதோ முதல் செய்தி அதிகாலையில கூட நோக்கி பார்க்கும்படியாக கிருபைக்காக சோதனைக்கிறோம், பாப்பத்தை வைக்கிறோம். மாட்டவரை எங்களோடு பேசினவரே மக்கள் சோதனை மாட்டவரே, நாங்கள் உங்களிடத்தில் மனத்திருக்கும் போது எல்லா அருவறுப்புகளையும் நாங்கள் விட்டுவிட வேண்டும். ஆண்டவரே, எங்களை நாங்களே ஆண்டவரை சோதித்து அறிந்து விட்டுவிடும் போது நிச்சயமாகவே ஆண்டவரே இனி எங்களுக்கு ஆண்டவரே ஒரு வாழ்க்கையில தோல்வி இருக்காது. ஆண்டவரே அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தொல்லைகள் இருக்காது. அருவறுப்புகளை அகற்றும் பொழுது கடவுள் தாமே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் பொழுது எங்களை நாங்களே நிதானத்தை அறிந்திருக்கும் பொழுது தக்க தாமே ஆண்டவர் அப்பா எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிறவராய் நான் சொல்லுகிறார். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். கடந்த நாட்களிலே கடந்த மாதத்தில் ஆண்டவரை எங்களை பாதுகாத்த தயவுக்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதையோடு துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரை சுவாமி. ஆமாண்டவரை, ஏக பேர் ஆண்டவரே அப்பா வராத இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நாம எங்க இருந்தாலும் தூரத்திற்கும் தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆண்டவரப்பா இந்த வார்த்தையின்படி அவர்களும் ஆண்டவரே அருவறுப்புகளை விட்டுவிடும்படியாகவும் இனி ஆண்டவரே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் நோக்கி துதிக்க வேண்டும். கர்த்தரை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். சபை கூடுகளை நம்ம கூட வேண்டும். முதல் தேதி அதிகம் நம்ம தேட வேண்டும் என்று எப்போதெல்லாம் ஆளுகளை தேட வேண்டும் என்று அப்பா அந்த சபை கூடுகளை நம்ம கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தாகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற கதாவே உனக்கு கடந்த நாள் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாட்களை காட்டிலும் இந்த மாதம் ஆண்டவரே ஆண்டவரை இரட்டிப்பான நன்மையினால் கடவுளை எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் செபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே வாழ எங்கள் வாழ்க்கையில சாட்சியாக ஆண்டவரே நீர் எங்களை வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை கடந்த ஆண்டவரப்பா வருகின்ற நாட்களிலே நாங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாக உடைய ஆலயத்தில் சாட்சி சொல்லத்தக்கதாக கடவுள் திரும்பியுமா செபிக்கிறோம். அப்படியாக எங்களை ஆண்டவரப்பா ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற கர்த்தாவே அப்பா அவரை அடியோடு துதிக்கிற கர்த்தாவே சோதரிக்கப்பட சுவாமி. ஆமாண்டவரை நஷ்டப்படும் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தாமே எல்லாவற்றையும் எடுத்து கொடுவீராக. இப்போது கேட்ட வார்த்தையின்படியானவர்களாக கடவுள் தாமே பரிபூரணமாய் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்தானவர்கள் தாமே உம்முடைய பலன் விலகத்தக்கதாக கடவுள் செபிக்கிறோம். எங்களால ஒன்றுமே முடியாது அப்பா, எல்லாம் மன ஆகும் சுயமா ஒன்றுமே நாங்கள் செய்ய முடியாது. எல்லா தேவனால கூட நாங்கள் விசுவாசித்து உடைய வார்த்தையை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். அதனால வெட்கப்பட்டு போகாதபடி கடவுள் செய்வீராக. கடவுளப்பா எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக எங்களுடைய கதாவப்பா ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரப்பா மன்னித்து தெய்வத்தாமே ஆண்டவரப்பா எங்களை அப்படியாக நல்ல சுகத்தை படுத்த கொடுக்கும் போதுக்காக நன்றியோடு துதிக்கிற மாணவரே மாணவரே சுவாமி. நீ தாமே ஆண்டவரை கிருபியாக வழி நடத்தும். ஆண்டவர் இந்த மாதம் அநேக ஆண்டவரை ஆத்து மக்களை சாட்சியாக நிறுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆமாண்டவர் ஒவ்வொரு ஆத்து மக்களும் கர்த்ததாமே ஆலயத்திற்கு தவறாமல் வரத்தக்கதாக கடவுள் பேசப்படியாக நாங்கள் செபிக்கிறாங்க. இதாம எல்லாவற்றுக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. துதிகர மகிமை யாவற்றும் செலுத்துகிறோம். இயேசுவின் கொஞ்சம் அமைக்கையிலும் பிதாவே ஆமென். யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாகிய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பாரும் இருக்கும். என்றும் அனைவரோடு நீடித்து நினைத்திருப்பாராக.
ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.